மக்கள் இந்த காணொளிய பார்க்கும்போது, உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மாரி தோணுச்சா? எனக்கு ஒரு மாரி தோணுச்சு. என்னன்னா, மக்களுடைய ரத்தத்த வேர்வையில இந்த ஒரு ஒரு குடும்பம் மட்டும் தலை நிமிர்ந்து நிக்கிற மாரி எனக்கு தோணுச்சு. அத உங்க பார்வைக்கு கொண்டு வரணும்னு தான் இத போட்டுவிட்டேன். திராவிட அரசியல்ல இன்னைக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய பல நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டுட்டு இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சாலை விரிவாக்க பணி தான். இப்போ நெடுஞ்சாலைத் துறையில அதிகமா இந்த பாரு வீடெல்லாம் இழந்து, நீங்க பாருங்க எவ்வளோ அழகா வீட கட்டியிருக்காங்க. ஆனா, இன்னைக்கு மனுஷங்க குடியிருக்கிறோம் இல்ல. கல்விய கொள்ளையடிக்கின்ற பேர்ல இது வந்து பழைய ஸ்கூலுங்க இது. ஒரு ஆரம்ப பள்ளி எப்படி இருக்கு பாருங்க. இது மதுரையில பார்த்த போஸ்டருங்க. பல விசித்திரமான ஜ ஜந்துக்கள்லாம் வாழக்கூடிய இடம் அது. எப்படி போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. இத பார்க்கும்போது எனக்கு காமெடியா தோணுச்சு. அதான் உங்களுக்கு பார்வைக்கு எடுத்து வச்சேன் நானு. பாருங்க. இந்த சாலை மதுரை டூ ஸ்ரீவில்லிபுத்தூர் செல்லும் சாலை. இந்த ரோட்ல போற வழி தான் வழியில தான் இருக்குது. இந்த ஒரு ரோடா தான் இந்த ரோட போடுறாய்ங்க இப்ப. எதுக்கு இந்த விரைவு விரைவு சாலை எதுக்கு? மக்களுடைய தனி மனிதன ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினானோ தெரியல. இன்னைக்கு அந்த வீடு சிதிலடைஞ்சு கிடந்து அந்த ரோட்ட வந்து இடிச்சிருக்காய்ங்க. என்ன காம்பன்சேஷன் குடுத்தாங்களான்னு தெரியல. போற இடமெல்லாம் வந்து விளம்பரம் தான் ஜாஸ்தியா இருக்கு. அ எங்க பார்த்தாலும் விளம்பரம் தான். இது ஒரு நிறுவனம் ஆலை மாரி தெரியுது. மில்லு மாரி தெரியுது. இந்த மில்லையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் இப்போ சாலை பணிகளுக்காக தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி அப்பாவி மக்களுடைய இடத்தையும் ஆட்டைய போட்டு அ இன்னைக்கு இப்படி இது பண்றாங்க பாருங்க இப்ப. பல நிறுவனங்கள் சும்மாவே கிடக்கு இன்னைக்கு. கேட்டா திராவிட அரசியலா? திருட்டு திராவிட அரசியல். அதான் நான் சொல்லணும். மக்களுக்கு என்னைக்கு புத்தி வரும்னு தெரியல. தமிழனுக்கு என்னைக்கு அதுவும் புத்தி அவன் எப்பயும் எல்லாம் மதிமயங்கி கிடக்குறான். எல்லாம் குடியும் இதுமா இருக்கான். உள்ள விழுந்து போக வேண்டிய நிலைமை இருந்துச்சு பார்த்தேன். நல்லா தான் கட்டுமான வீட்ல இந்த மனுஷனுக்கு வாழ வசதி வழி இல்லாம இன்னைக்கு சேதாரம் அடைஞ்சு கிடக்கு. பல பகுதியிலிருந்து தமிழ்நாட்டிலேருந்து வாசிக்கலாம். ஆனா தமிழ்நாட்ல தமிழனுக்கு ஒரு வீடு கட்டி வாசிக்க சுதந்திரம் இல்ல. அவனுக்கு இங்க உரிமை இல்லாம இருக்கு. விரோதிகளின் கூடாரமா மாறிப்போச்சு தமிழ்நாடு இன்னைக்கு. தலைமையிலிருந்து த த தறிகட்டு ஓடக்கூடிய இது வரைக்கும். கடைசி கலைமான் வரைக்கும். ம். எவ்வளோ அழகான வீடு பாருங்க. இந்த ரோடு வந்து ரோட்டு ஓரத்தில நின்ற ஒரே காரணத்துக்காக இந்த வீட்ட வந்து இடிச்சு எல்லாத்தையும் எடுத்து பேத்துட்டு போயிருக்காங்க பாருங்க. மரம் எதுவுமே இல்லங்க. மரமோ, இரும்போ எந்த ஒரு பொருளுமே இல்ல. சமூக விரோதிகள் எடுத்துட்டு போயிருக்காய்ங்க. இதே இது வந்து மத்த குறிப்பிட்ட அரசியல்வாதி வீட போய் எடுக்க முடியுமா நம்ம? பாருங்க. என்ன காரணம்னு தெரியல. ஆக்சுவலா இந்த வீடு வந்து பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருந்தது. அதனால தான் அந்த பரிதாபப்பட்டு தான் எடுத்தேன் இந்த வீட்ட. ஏன்னா எப்படி எங்க இருக்காங்களோ, என்ன பண்ணாங்களோ தெரியல. பத்திரிகையாலயும் சந்திக்காத ஒரு நபரு. இவர எல்லாத்தையும்